அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு வாரமும் ஓமானில் அரபு மொழியில் நிகழ்த்தப்படுகிற ஹுத்துபாவை தமிழ் வடிவத்திலே நாம் வழங்கி வருகிறோம். இதற்கான காரணம், பெரும்பாலும் இந்த ஹுத்துபாவிலே கலந்து கொள்கிற நம் சகோதரர்களுக்கு அரபு மொழி தெரிவதில்லை. இதனால் அந்த ஹுத்துபாவில் என்ன செய்தி சொல்லப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளாமல் அந்த ஹுத்துபாவிலே பயனடைந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் நமது சகோதரர்கள் இருக்கிறார்கள். எனவே ஹுத்துபாவுக்கு செல்ல முன்பே அவர்களுக்கு அங்கு சொல்லப்படுகிற ஹுத்துபாவின் தமிழ் விளக்கம் என்ன என்பதை நம்மால் முடிந்தவரையும் சுருக்கமாக இதனை வழங்கி வருகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இன்று 7ஆம் திகதி 6ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு. இன்றைய ஹுத்பாவின் தலைப்பு வலயாலின் அஷ்ர். 89வது அத்தியாயத்தில் 2வது வசனத்திலே அல்லாஹ் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர் என்றார். அதாவது விடியற்காலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ அந்த 10 இரவுகள் மீது சத்தியமாக என்பதை இன்றைய தலைப்பாக எடுத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல லில் இன்சானி மஹத்தாத்தின் லிததாருகி மா பகிய மினல் அஅமால் والتزود من العمل الصالح ليوم القرار وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له السعيد من تمسك بحبله وعمل بشرعه والشقي من حاد عن السداد وأهمل الاستعداد ليوم المعاد وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله الصادق الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஹுத்துபாவின் ஹம்து சலவாத்திலேயே இந்த தலைப்புக்கான சில செய்திகளை சொல்லிவிடுவார்கள். அதிலே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், ஜஅல லில் இன்சானி மஹத்தாத்தின், அல்லாஹு தஆலா மனிதனுக்கு சில சந்தர்ப்பங்களை, சில இடங்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகின்றான். தனது வாழ்நாளில் தான் இழந்ததை அடைந்து கொள்வதற்காக, தன்னுடைய நல்ல அமல்களை தன்னுடைய மறுமைக்கு அவன் அதிகப்படுத்துவதற்காக அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்திய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று இந்த ஹுத்துபா ஆரம்பிக்கின்றது. அஸ்ஸஈது மன் தமஸ்ஸக பிஹப்லிஹி வஅமில பிஷர்இஹி. சுபீட்சம் உள்ளவன், வெற்றியாளன் யாரென்றால் அல்லாஹ்விடத்திலே, அதாவது சயீத், சுபீட்சத்துக்குரியவன் யாரென்றால் அவன் அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்து அவனது மார்க்கத்தின் அடிப்படையிலே அமல் செய்கிறான். வஷக்கியு, அதாவது துரதிர்ஷ்டவசமானவன் யாரென்றால் அதை விட்டும் அவன் பராமுகமாக பொடுபோக்காக இருக்கிறான் என்று இந்த ஆரம்பத்தில் செய்தியாக சொல்கிறார். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். இபாதல்லாஹ், அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஃபித் தக்வல் ஃபலாஹ், இறையச்சத்திலே தான் வெற்றி இருக்கிறது, தக்வாவிலே தான் வெற்றி இருக்கிறது. வஸ்மஉ வஸியத ரப்பிக்கும், உங்களது ரப்புடைய வசியத்தை நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். ஃபஃபி ஸமாஇஹா வல் அமலி பிஹா காயத்துன் நஜாஹி, அதை நீங்கள் கேட்பதை கொண்டும் அதன் மூலம் நீங்கள் அமல் செய்வதுதான் உங்கள் வெற்றிக்கான, உங்களுடைய உயர்ந்த வெற்றிக்கான ஒரு காரணமாக அது இருக்கிறது. எனவே இந்த அல்லாஹ்வுடைய வசியத்தை நீங்கள் கேளுங்கள், அதுவே உயர்ந்த வெற்றிக்கான மிக உன்னதமான ஒரு காரணமாக இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு ருக்உ வஸ்ஜுது, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள். வஅ்புது ரப்பக்கும், உங்களது ரப்புக்கு நீங்கள் அடிபணிந்து நடந்து கொள்ளுங்கள். வஃஅலுல் கைர், நீங்கள் நல்லவைகளை செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு. சூரத்துல் ஹஜ்ஜில் 77வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றார், ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், உங்களது ரப்புக்கு நீங்கள் அடிமைப்பட்டு நடந்து கொள்ளுங்கள், நல்லதை செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக இருந்தால் நீங்கள் நல்லது செய்யுங்கள். வஅமலு வஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ரஹிமகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். அன்ன மின் ஃபضலில்லாஹி அலன் நாஸ் அன் ஜஅல லஹும் மவாசிம், அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்திருக்கிற
மனிதர்களுக்கு ஆக்கியிருக்கின்ற மிகப்பெரிய நியாமத் அருட்கொடை என்னவென்று சொன்னால் அன்ஜஅல லஹும் மவாசிம், அவர்களுக்கு அல்லாஹ் சில பருவகாலங்களை உண்டாக்கியிருக்கிறான். நல்லதை செய்யக்கூடிய நல்ல காலங்களை அவன் உருவாக்கி இருக்கிறான். அந்த காலம் தஃப்ரஹு ஃபீஹா குலூபுஹும், மூமின்களுடைய உள்ளம் அந்த காலம் வரும்போது சந்தோஷப்படுகிறது. வததஹர்ரகு ஃபீஹா நுஃபூசுஹும், அந்த காலங்களிலே அவர்களுடைய ஆன்மாக்கள் உள்ளங்கள் அசை போடுகின்றது, அமல் செய்கின்றது. ஃபதஜிது மசாரஅத்தன் ஃபில் கைராத், அதன் காரணமாக நன்மையான விஷயங்களில் அவைகள் வேகமாக செயல்படுகின்றது. வ முசாபகத்தன் ஃபி அமலி சாலிஹாத், சாலிஹான நல்ல செயல்பாடுகளில் ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக் கொள்கிற ஒரு சூழ்நிலை அந்த காலத்திலே உருவாகிறது. ஃபயன்தபிஹுல் காஃபில் ஃபயதனப்பஹுல் காஃபில், அதாவது பொடுபோக்காக இருக்கின்றவன் தன்னுடைய பொடுபோக்கை அவன் நினைத்து எச்சரிக்கையாக நடந்து கொள்கிற ஒரு நேரம் உருவாகிறது. ஒயன்ஷத்துல் முத்தசாக்கில், தன்னுடைய செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றவன் இன்னும் உற்சாகம் அடைகின்ற ஒரு நேரம் வருகிறது. ஒயத்ததக்கருல் முஃமின் ததக்குரமன் தன்ஃபஉஹு திக்ரா, முஃமினை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அவனுடைய அல்லாஹ்வுடைய நல்லுபதேசம் பயனளிக்கக்கூடிய விதத்திலே அவன் நன்மையான விஷயங்களில் ஈடுபடுகிறான். அவனுக்கு அல்லாஹ்வுடைய நல்லுபதேசம் அந்த நேரத்திலே இன்னும் பயன் கொடுக்கின்றது. அவனுடைய நினைவூட்டல் அவனுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கின்றது. அல்லாஹ் சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காகவும் சொர்க்கத்துக்காகவும் நீங்கள் வேகமாக செயல்படுங்கள். அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அந்த சொர்க்கம் என்பது வானம் பூமியினுடைய அளவுக்கு விசாலமானதாக இருக்கிறது. உஇத்தத் லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்காக அது தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத் தர்ராஇ, அவர்கள் கஷ்டமாக இருக்கின்ற நேரத்திலும் அவர்கள் வறுமையாக இருக்கிற நேரத்திலும் செல்வத்திலும் அவர்கள் அல்லாஹ்வின் வழியிலே செலவழிக்கிறார்கள். வல் காமிமீனல் கைல், கோபத்தையும் அவர்கள் விழுங்கி விடுகிறார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்கள் செய்கிற தவறுகளை அவர்கள் மன்னித்து விடுகிறார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை நேசிக்கின்றான், விரும்புகின்றான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் ஒரு மானக்கேடான ஒரு காரியத்தை செய்துவிட்டாலோ அவ் வலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநீதி இழைத்துக் கொண்டாலோ ذكرுல்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்கள் தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பாரும் செய்து விடுகிறார்கள். வமை யக்ஃபிருத் துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் இருக்கிறான்? வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், தெரிந்து கொண்டே அவர்கள் தங்களுடைய தவறுகளிலே பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மிர் ரப்பீம், அவர்களுக்கு அத்தகையவர்களுக்கு அவர்களுடைய ரப்பிடமிருந்து மன்னிப்பு இருக்கிறது. வ ஜன்னாத்துன் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழ்ப்பகுதியிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சொர்க்க சோலைகளும் அவர்களுக்காக இருக்கின்றது. ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வ நிஅம அஜ்ருல் ஆமிலீன், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்த கூலி இருக்கிறதே, அந்த செயல்படக்கூடியவர்களுக்கான கூலி மிகச்சிறந்ததாக இருக்கிறது என்று சூரா ஆல இம்ரான்ல 133 தொடக்கம் 136வது வசனம் வரைக்கும் இந்த செய்தியை அந்த ஜும்மாவிலே சொல்கிறார்கள். வதகூனு நுஃபூசு ஃபீ தில்கல் மவாசிம், இந்த பருவகாலம் இருக்கிறதே, நன்மைக்காக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற இந்த பருவகாலத்திலே உள்ளங்கள் என்ன செய்கிறது? அதாவது وتكون النفوس في تلك المواسم عباد الله أقرب إلى الله, அவனுடைய மனித உள்ளங்கள், உண்மையான நல்லடியார்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. وتسير الأرواح أكثر تعلقا بالله, மனித ஆன்மாக்கள் அல்லாஹ்வோடு மிக நெருங்கிய உறவை அது ஏற்படுத்துகின்றது. உண்மையான மூமினை பொறுத்தவரையும் இது போன்ற பருவகாலங்கள் அவனுக்கு வருகிற போது, நன்மையை சம்பாதிக்கக்கூடிய காலம் வருகிற போது அவனுடைய ஆன்மாக்கள் அல்லாஹ்வோடு மிகவும் ஒரு இணைப்பையும் பற்றையும் தொடர்பையும் ஏற்படுத்துகிறது. கைஃபலா, ஏன் அப்படி நடக்க முடியாது? வல் குலூபு தஸ்தாது ஹுதன் வ ஈமானன், வல் குலூபு தஸ்தாது ஹுதன் வ ஈமானன், உள்ளம் இருக்கிறதே அது நேர்வழியாலும் ஈமானாலும் இன்னும் அதிகப்படுகின்றது. وَلَكَأَنَّ الْإِنسَانَ يَرَى رَأْيَ الْعَيْنِ مَا أَخْبَرَ بِهِ الْمَوْلَى, ஒரு அடியானை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அவனுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை அவன் நேர்வழி பெறுவதற்கான அந்த பாதையை
அவன் மிகவும் தெரிந்தவனாக இருக்கின்றான். எப்படி? வல்லதீன ததௌ ஜாதஹும் ஹுதன், யார் நேர்வழி பெறுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய நேர்வழி அதிகப்படுத்துகிறான். வஆதாஹும் தக்வாஹும், அவர்களுடைய தக்வாவை இன்னும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இன்னும் கொடுக்கின்றான். வல்லதீன ததௌ ஜாதஹும் ஹுதன் வஆதாஹும் தக்வாஹும். சூரா முஹம்மத் 17வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வயஷ்உரு பிமா வஸஃபல்லாஹு பிஹில் முஃமினீன ஃபீ கௌலி. ஒரு மூமினுக்கு அல்லாஹ் தஆலா அந்த தன்னுடைய திருமறை குர்ஆனிலே வர்ணிப்பது போல, தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் மூமின்களுக்கு வர்ணிக்கக்கூடிய அந்த வர்ணனையை அவன் தன் உள்ளத்திலே உணர்கிறான். அது என்னது? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ. இன்னமல் முஃமினூன அல்லதீன, மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இதா ذுகிரல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்குகிறது. வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனுடைய வசனங்கள் அந்த மூமின்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களது நம்பிக்கை இன்னும் அதிகரித்து விடுகிறது. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்கள் ரப்பிலே முழுமையாகவே தவக்குல் வைத்து விடுகிறார்கள். எனவே மூமின்கள் இதை உணர்கிறார்கள், இதை தங்களுடைய வாழ்க்கையிலே சிந்திக்கிறார்கள். ஃபயன்தலிகுல் முஃமினு ஃபீ மயாதினில் கைராத், ஃபீ மயாதீனில் கைராத். மூமினை பொறுத்த வரைக்கும் அவன் நல்ல விடயங்களில், நல்ல அம்சங்களில் அவன் கூடுதலான ஈடுபாடு காட்டுகிறான். நல்ல விஷயங்களை அவன் தன்னத்திலே கூடுதலாக ஏற்படுத்திக் கொள்கிறான். ஃபலா யத்ருக்கு பாப கைரின் இல்லா வலஜ மின்ஹு, எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அந்த நல்ல விஷயத்திலே அவன் தன்னை ஈடுபடுத்துகிறான், அதிலே அவன் நுழைந்து கொள்கிறான். வலா யஃபூது அலா நஃப்ஸிஹி மஅரூஃபன், எந்த ஒரு நல்ல விஷயமாவது அவனை விட்டு தவறுமாக இருந்தால் இல்லா அஹத பிஹப்ஹி மின்ஹு, அவன் தனக்குரிய பங்கை அதில் எடுத்துக்கொள்கிறான், அந்த நல்ல விஷயத்தையும் அவன் செய்கின்றான். ஃபமின் தத்ஹீரின் லில் கல்பி, அதாவது உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். தௌபத்தின், அல்லாவின் பால் மீளக்கூடிய விஷயம். தௌபத்தின் நசூஹின் இலா ஸலாத்தின் வ ஸியாமின், தொழுகையை நோக்கி செல்வது, நோன்பு பிடிப்பது. முஹ்தாஜின், அவன் தேவையுடையவர்களுக்கு போய் உதவி செய்வது. தைசீரின் அலா முஹ்ஸிரின், கஷ்டப்படுகின்றவர்களுக்கு இலகுவை ஏற்படுத்தி கொடுப்பது. தஃப்ரீஜி குர்பத்தின், அதாவது கஷ்டத்தில் இருக்கக்கூடிய, சிரமத்தில் இருக்கக்கூடியவற்றுக்கு, மனிதர்களுக்கு அவர்களுடைய சிரமத்தை நீக்கி விடுவது. இது போன்ற விஷயத்தை நல்ல மனிதன் செய்து கொள்கிறான். அவன் அதன் மூலம் சந்தோஷப்படுகிறான். எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் ஒரு மூமின் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அவன் இன்னும் அதிகமாக ஈடுபாடு காட்டுகிறான். வகௌலின் ஹசன், நல்ல வார்த்தைகளை சொல்கிறான். குதுவத்துஹு ஃபீ ذلكல் அன்பியா வல் முர்ஸலூன், இதற்கான முன்மாதிரிகளாக ஒரு நல்ல மூமின் நபிமார்களையும் தூதர்களையும் அல்லாஹ் வர்ணிக்கக்கூடிய நல்ல மனிதர்களையும் அவன் எடுத்துக்கொள்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹும் கானூ யுசாரிஊன ஃபில் கைராத், நல்ல மனிதர்கள் இருக்கிறார்களே அவர்கள் நல்ல விஷயங்களிலே அவர்கள் வேகமாக செல்கிறார்கள். இன்னஹும் கானூ யுசாரிஊன ஃபில் கைராத், நல்ல விஷயங்களில் அதிகமாக அவர்கள் ஈடுபாடு காட்டுகிறார்கள். வயதுஊனனா ரக்பன் வ ரஹ்பா, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்தவர்களாகவும் அல்லாஹ்வை பயந்தவர்களாகவும் நம்மை அழைக்கிறார்கள். வகானூ லனா காஷிஈன், அவர்கள் நம்மையே பயந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே மூமின் இது போன்ற நல்லவர்கள் நபிமார்களது முன்மாதிரிகளை அவன் எடுத்துக்கொள்கிறான். இஹ்வத்தல் ஈமான், ஈமான் கொண்டவர்களே, மூமின்களே, இன்ன மின் அஅஸமி தில்கல் மவாசிமி வ அஅலாஹா, இந்த பருவகாலம் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்கள் இருக்கிறதே, இந்த மகத்தான இந்த பருவகாலம், இது அஅலாஹா, மிக உயர்ந்ததாக இருக்கிறது. மகாமன் இந்தல்லாஹி ஹாதல் மவாசிம், இந்த காலம் இருக்கிறதே அல்லாஹ்விடத்தில் மிக மகத்தானதாக இருக்கிறது, மிக உயர்வாக இந்த காலங்கள் இருக்கிறது. அல்லதி தஸ்தக்பிலூனஹு மவாசிம
அஷ்ரு தில் ஹிஜ்ஜா, நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீங்களே இந்த தில் ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்கள் இருக்கிறதே உங்களுக்கு ஒரு மகத்தான நாட்களாக இருக்கிறது, மிக உயர்ந்த சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கிறது. ஒமா அதராக்கமா அஷ்ரு தில் ஹிஜ்ஜா, இந்த தில் ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் தான் என்ன, அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது அக்ஸம் அல்லாஹு பிஹா, அல்லாஹ் அந்த நாட்களை கொண்டே சத்தியம் செய்கின்றான். எப்படி? வலயாலின் அஷ்ர், அந்த 10 இரவுகள் மீது சத்தியமாக. அல்லாஹ் எப்படி? வலயாலின் அஷ்ர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், விடியற்காலையின் மீது சத்தியமாக, அந்த 10 இரவுகள் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். வஅய்யாமு ஹாதிஹில் அஷ்ரி, இந்த 10 நாட்கள் இருக்கிறதே, ஹியல் அய்யாமுல் மஅலூமாத், இவை அறியப்பட்ட நாட்களாக இருக்கும். அல்லதி ஜஅலஹ அல்லாஹு அய்யாம ذிக்ரி, இது அல்லாஹ் அவனை நினைவு கூறுவதற்கான நாளாக அல்லாஹ் இந்த 10 நாட்களை ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், எப்படி சொல்கிறான்? வயத்குரு இஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத். எப்படி? சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வயத்குரு இஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத். இந்த நாட்கள் இருக்கிறதே, இந்த நாட்களிலே அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், அல்லாஹ் பற்றி ஞாபகப்படுத்துவார்கள். வ இன் ஹாதா ذிக்ர் ஃபீ ஹாதிஹில் அய்யாமில் மஅலூமாத், இந்த குறிப்பிட்ட நாட்களிலே அல்லாஹ்வை நினைவு கூறுவது இருக்கிறதே, ஸமரத்து அத்தல் இன்சானி நிஅமில்லாஹி அலைஹி, இது மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை நினைவுபடுத்துவதனுடைய ஒரு விளைவாக இருக்கிறது. மனிதனுக்கு அல்லாஹ் எத்தனையோ அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறான். அவன் நினைச்சா கூட, எண்ணினா கூட எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவனுக்கு அல்லாஹ் நியாமத்துகளை கொடுத்திருக்கிறானே. இந்த நாட்களில் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது மனிதன் தனக்கு வழங்கப்பட்ட நியாமத்துகளை எண்ணி பார்க்கின்ற ஒரு பிரயோசனமான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு அவன் செய்கிற ஒரு நன்றியாக அது இருக்கிறது. லிதாலி, இதன் காரணமாகத்தான் கான மினல் வாஜிபி அலல் இன்சான், மனிதனுக்குரிய கடமை என்னன்னு சொன்னால் ஐ யஜ்லிஸ இலா நஃப்ஸிஹி, ஐ யஜ்லிஸ இலா நஃப்ஸிஹி வ யுஸக்கிரஹா பி நிஅமில்லாஹி அலைஹா. அவன் என்ன செய்யணும்? அவன் தனக்குள்ள அல்லாஹ்வை நினைக்கணும், அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை அவன் எண்ணி பார்க்கணும் என்று அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை கொண்டு சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, லியத்குர இஸ்மல்லாஹ் அலா தில்க நிஅம், இந்த நியாமத்துகளுக்காக வேண்டி அல்லாஹ்வை அவன் அதிகமாக அவனுடைய பெயரை துதிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், புகழுக்குரியவனே, சுப்ஹானல்லாஹ், நீனே தூய்மையானவன் என்று அல்லாஹ்வை துதிக்கணும், தஸ்பீஹ் செய்யணும். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் இல்லை என்று இந்த காலங்களில் அதிகமாக சொல்ல வேண்டும். வ இன் ஹாதல் மௌசிம், இந்த காலம் இருக்கிறதே, மின் மவாசிம் அல்லதி யதகர்ரபு ஃபீஹா அல் இன்சானு பிஹாதிஹி அல் இபாதத்தி ஷரீஃபா, அதாவது இந்த காலம், இந்த சீசன், அல்லாஹ் நன்மைக்காக வைத்திருக்கிற இந்த 10 நாட்கள், இது போன்ற பருவ நாள்கள் இருக்கின்றதே, இந்த நாட்கள் மனிதன் தன்னுடைய மகத்தான நல்ல இபாதத்துகளை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குகிறான். அல்லதி காத கஸீரும் மினன் நாஸி யன்சாஹ, நிறைய மனிதர்கள் மறந்து போகக்கூடிய நல்ல செயல்களை இந்த நல்ல மனிதர்கள் நினைக்கிறாங்க. நிறைய பேர் மறந்து வாழ்கிற நேரத்தில் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்து அல்லாஹ்வை நெருங்குகிறார். ஃபக்கத் ஜாஅத்தில் இஷாரத்து இலைஹா ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே அல்லாஹ் இதை பற்றி சொல்கிறான். ஃபகால ரப்புனா தபாரக வ தஆலா, மகத்துவம் மிக்க அல்லாஹ் சொல்கிறான், أعوذ بالله من الشيطان ويذكر اسم الله في أيام معلومات على ما رزقهم من بهيمة الأنعام. அல்லாஹ்வுடைய பெயரை இந்த குறிப்பிட்ட நாட்களிலே அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த கால்நடைகளை குர்பானி கொடுப்பதை கொண்டு, அதன் மீது அல்லாஹ்வுடைய பெயரை அவர்கள் துதிப்பதை கொண்டு, பெயர் கூறி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த கால்நடைகளை அவர்கள் அறுப்பதை கொண்டு அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஆழமான ஒரு கருத்து இந்த வசனத்தில் இருக்கிறது. அல்லாஹ் இப்படி சொல்கிறான் சூரத்துல் ஹஜ்ஜில், சொல்லிவிட்டு சொல்றான், லியகூன பஅத ذிக்ரி ஷுக்ர், நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது ஏனென்றால் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அந்த நியாமத்துகளுக்கு
நீங்கள் செய்கிற நன்றி கடனாக அது இருக்கிறது. நீங்கள் கால்நடைகளை கொடுக்கறதுல விளைவு என்னென்னா, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் பொருளாதாரத்தை. நீங்கள் ஆடு மாடுகளை வாங்கி குர்பானி கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதனுடைய விளைவு என்னென்னா, அந்த திக்ர் நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்கிற ஷுக்குராக இருக்குது, அல்லாஹ்வுக்கு செய்கிற நன்றியாக இருக்குது. ஷுக்ருன் பி இஅதாஇன் நஃப்ஸி ஹல்லாஹா, அதாவது மின் தில்க தய்யிபாத்தி மினர் ரிஸ்க். முதலாவது அல்லாஹ் தனக்கு வழங்கி இருக்கக்கூடிய நல்லவைகள், நல்ல ஆகாரங்கள், நல்ல ரிஸ்க்குக்காக அவன் தன்னுடைய பங்கை வழங்குகிறான், நன்றியை வழங்குகிறான். வதாலிக்க நிஸ்பு ஷுக்ர், இது பாதி தான். நீங்கள் செய்யக்கூடிய நன்றி செலுத்துதல் அறவாசி தான் இது. ஒன் நிஸ்புல் ஆகர், இன்னொரு பங்கையும் அல்லாஹ் சொல்கிறான். யத்தஹக்ககு பிதஹஸ்ஸுஸி ஹாஜத்தில் முஹ்தாஜி வஅவுனில் அஹ். அது என்னன்னு சொன்னால், தேவையுள்ளவர்கள், அதே மாதிரி சகோதரர்களுக்கு அவர்களுடைய தேவையை நிறைவு செய்து வைத்தல், ஒரு சகோதரனுக்கு தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்தல், இது அடுத்த பங்கு. பாருங்கள், அல்லாஹு தாலாவுடைய பெயரை ஞாபகப்படுத்துவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது போல, தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்வது, உன் சகோதரன் விஷயத்தில் நீ ஒத்தாசையாக இருப்பது, இதுவும் அல்லாஹ்வுக்கு செய்கிற நன்றியாகும். யகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சொல்கிறான், ஃபகுலூ மின்ஹா, நீங்களும் அதிலிருந்து சாப்பிடுங்கள். வஅத்இமுல் பாஇஸல் ஃபகீர், கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் நீங்கள் கொடுங்கள். நீங்களும் சாப்பிடுங்கள் அந்த குர்பானியிலிருந்து, கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் நீங்கள் கொடுத்து விடுங்கள். வஹல் ஆகிபத்து ஷுக்ரி இல்ல ஜியாத், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறீர்களே, அது உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்துவதை தவிர வேறு என்ன நடக்க போகுது? அதனுடைய விளைவு, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதனுடைய விளைவாகிறது உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்துவதை விட வேற என்ன தரப்போகிறது? நீங்கள் கூட அல்லாஹ்வுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். அல்லாஹ் சொல்கிறான், எப்படி சொல்கிறான்? வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் سندخلهم جنات تجري من تحتها الأنهار. الله سبحانه والذين آمنوا وعملوا الصالحات سندخلهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا وعد الله حقا ومن أصدق من الله قيلا. الله சொல்றான், கண்ணியமானவர்களே, வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான செயல்களில் ஈடுபடுகிறார்களோ, சனுதுகிலுஹும் ஜன்னாத்தின், அவர்களை சொர்க்கத்திலே நாங்கள் நுழைவிக்க செய்வோம். எப்படி? சாலிஹான நல்லமல் செய்கிறார்கள், ஈமானோடு வாழ்கிறவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்னண்டா, சனுதுகிலுஹும் ஜன்னாத்தின், சொர்க்கத்திலே அவர்களை நுழைவிக்க செய்கிறான். அந்த சொர்க்கம் எப்படி தெரியுமா? மின் தஹ்திஹல் அன்ஹார், அதன் கீழ்ப்பகுதியிலே ஆறுகள் ஓடுகிற சொர்க்கத்துக்குள் அல்லாஹ் நுழைவிக்கிறான். காலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக இருக்கிறார்கள். அபதா, என்றும் நிரந்தரமாக இருக்கிறார்கள். வஅதல்லாஹி ஹக்கா, அல்லாஹ் உண்மையைத்தான் வாக்களித்திருக்கிறான். ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, சொல்ற விஷயத்தை உண்மையாக சொல்கின்றவன் அல்லாஹ்வை தவிர யார் இருக்கிறான்? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தான் உண்மையை சொல்கிறான் என்று சூரத்து நிசால 122 அல்லாஹ் சொல்றான். யகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சொல்கிறான், வஇத் தஅzzன ரப்புக்கும், அல்லாஹ் உங்களுக்கு சொல்லியிருக்கிறான். எப்படி? லஇன் ஷகர்தும், நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால், லஅஸீதன்னகும், உங்களுக்கு அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்தி தருவார். வலஇன் கஃபர்தும், நீங்கள் நன்றி கெட்டவர்களாக நடந்தால், இன்ன அஸாபி லஷதீத், அல்லாஹ்வின் வேதனை மிக கடுமையானதாக இருக்கிறது. சூரா இப்ராஹிம் 7வது வசனம். அல்லாஹ் சொல்றான், எப்படி? நீங்க நன்றியோட வாழ்ந்தீங்கண்டா, நீங்க நன்றியோடண்டா உங்களுக்கு தரக்கூடியவற்றை நீங்கள் பிறருக்கு கொடுக்கிறீர்கள், பிறருக்கு உதவி செய்றீங்க, அல்லாஹ்வை நினைக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்றீங்கடா, அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்தி உங்களுக்கு தருகிறான். சுப்ஹானல்லாஹில் அலீம். லகத் ஜஅலல்லாஹு ஃபீ ஹாதிஹில் அவ்காத், இந்த நேரங்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் மூமின்கள் தங்களுடைய பங்குகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக. ஃபலா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை அல்லாஹு தஆலா உங்களுக்கு திறந்து தந்திருக்கின்றான். எனவே ஃபஅலல் அப்தி அல்லா யஜ்அல ஹாதிஹில் அய்யாம் தஹ்லு மின் அமலின் சாலிஹின், எனவே ஒரு அடியானை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களை அவன் நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்த தவறிவிடக்கூடாது.
அவன் மறந்துவிடக்கூடாது. மின் அமலின் சாலிஹின் யுகத்திமுஹு பைன யதை மௌலா, தன் ரப்புக்காக நல்ல விஷயங்களை செய்வதற்கு அவன் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியையும் இந்த குத்பாவில் சொல்றாங்க. மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அமல் சாலிஹான நல்ல செயல்களில் ஈடுபடுவது மிக விருப்பமான எந்த ஒரு நாளும் கிடையாது. மின்ஹாதிஹில் ஐயாமில் அஷர், இந்த 10 நாட்களை தவிர. ஹதீஸ்களில் புகாரி, முஸ்லிம் போன்ற நிறைய கிதாபுகளில் இந்த செய்திகள் பதிவாக இருக்கிறது. இதை இந்த குத்துபாவிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஃபபாதிரு, எனவே அடியார்களே, நீங்கள் நல்ல விஷயங்களுக்காக போட்டி போடுங்கள். ஐயுகல் முஃமினூன், மூமின்களை நீங்கள் நல்ல விஷயங்களுக்காக போட்டி போடுகொள்ளுங்கள். இலா இன்திஹாசி ஹாதிஹில் ஃபுர்ஸத்தி ஸமீனா, பெருமதியான இந்த வாய்ப்பை நீங்கள் அடைந்து கொள்வதற்காக, நீங்கள் அதிலே நல்லது செய்து கொள்வதற்காக நீங்கள் போட்டி போடுங்கள். ஃபஇன்னமா ஹிய அய்யாமுன் கலாயில், இது கொஞ்ச நாள் தான். இந்த நாள் போக முன்னுக்கு நீங்கள் நல்லவைகளுக்காக போட்டி போடுங்கள். வல் அமாலு வல் உஜூரு ஃபீஹா ஜலாயில், இதில் நன்மைகள் செய்வதற்கு கூலி இருக்கிறது, மகத்தானதாக இருக்கிறது. எனவே ஃபக்துஹா ஃபில் இபாதா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நீங்கள் வழிபடுவதை கொண்டும், ஒத்தாஆ நீங்கள் அவனுக்கு கட்டுப்படுவதை கொண்டும், வசிலத்தில் அர்ஹாம் சொந்தங்களை நீங்கள் சேர்ந்து நடப்பதை கொண்டும், ஒய்தாமித் தஆம் நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பதை கொண்டும், ஒபிர்ரில் வாலிதைன் அதாவது நீங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வதை கொண்டும், அமாலில் கைர் நல்லவைகளை செய்வதை கொண்டும் இந்த பெருமதியான நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குல்லுன் ஹஸப உஸ்இஹி வ தாகதி, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய சக்திக்கும் அவனுக்கு முடியுமான வரைக்கும் அவன் நல்ல செயல்களில் ஈடுபடட்டும். ஃபி வக்திஹி வ பதனிஹி, அவனுடைய நேரத்தை நல்ல விஷயங்களுக்கு செலவிடட்டும், அவனது உடம்பை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தட்டும், அவனுடைய பொருளாதாரத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தட்டும். ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ், எனவே அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வ ததர்ரஉ இலல்லாஹி பித்துஆ, இந்த நேரத்தில் நீங்கள் துஆ செய்வதன் மூலம் அல்லாஹ்வுக்கு பணிந்து விடுங்கள். ஃபி ஹாதிஹில் ஐயாம், இந்த காலங்களில் உங்கள் துஆவை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பணிந்து விடுங்கள். உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்றாடுங்கள். ஃபஇன்னஹா மின் மவாசிமில் இஜாபா, இது அல்லாஹ் உங்களுக்கு பதில் சொல்கிற காலமாக இருக்கிறது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் நல்ல இபாதத்துகளிலே நீங்கள் அதிகமாக ஈடுபடுங்கள். நல்ல கட்டுப்பாடு, அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய வழிபாட்டிலே நீங்கள் ஈடுபடுங்கள். குறிப்பாக ஹுசூசன் அஸ்ஸிக்ர், நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் நினைவுபடுத்துங்கள். வஸ்ஸலாத், நீங்கள் தொழுகையை நீங்கள் அதிகமாக கடைப்பிடியுங்கள். வத்தஹ்லீல், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அதிகமாக சொல்லுங்கள். வத்தக்பீர், நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைரு துஆ யௌம அரஃபா, துஆக்களிலேயே சிறந்த துஆ அரஃபாவுடைய தினத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துஆவாகும். கைரு மா குல்து அன வன் நபியூன், நானும் நபிமார்களும் சொன்னவைகளிலே மிகச் சிறந்தது. மின் கல்வி, என்னுடைய உள்ளத்தால், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற ஒரு கடவுள் வணக்க வழிபாடுகளுக்கு இல்லை. வஹ்தஹு லா ஷரீக லஹ், அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த விதமான இணையும் இல்லை. லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த், அவனுக்கே அதிகாரம் இருக்கிறது, அவனுக்கே எல்லா விதமான புகழும் இருக்கிறது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் என்று இன்றைய குத்பாவை நிறைவு செய்கிறார்கள். هذا وصلوا وسلموا على إمام المرسلين محمد الهادي الأمين، فقد أمركم ربكم بذلك حين قال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وأقول قولي هذا واستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.